எம்ஜிஆருக்கு ரொமான்ஸே வராதுன்னு கிண்டலடித்த சினிமா உலகம். பிறகு ஒரு படத்தில் புகுந்து விளையாடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ் திரையுலகில் எம்ஜிஆர் அடைந்த உச்சத்தை எந்த ஒரு நடிகரும் பெற்றிருக்க மாட்டார் என அடித்து சொல்லலாம். சிறு வயது முதலே நாடகங்களில் நடிக்க துவங்கி ஒரு கட்டத்தில் சினிமாவுக்கு வந்தவர்தான் எம்ஜிஆர். ராஜகுமாரி என்ற திரைப்படத்தின் மூலம் ஹீரோவாக நடிக்க துவங்கிய எம்ஜிஆர் அதன் பின்னர் பல திரைப்படங்களிலும் நடித்தார். துவக்கத்தில் எம்ஜிஆர் நடித்தது எல்லாமே சரித்திர படங்கள்தான். அந்த எல்லா படங்களிலும் சண்டை காட்சிகள் அதிகம் இடம்பெற்றிருக்கும். குறிப்பாக எம்ஜிஆரின் கத்தி மற்றும் வாள் சண்டை அனல் பறக்கும். எம்ஜிஆருக்கு அது நன்றாக தெரியும் என்பதால் அந்த காட்சிகளில் சிறப்பாக நடித்திருப்பார். எனவே ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அவர் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார். ஜனரஞ்சக படங்களில் எம்ஜிஆர் நடிக்க துவங்கிய போது கத்தி சண்டை போட முடியவில்லை என்றாலும் சண்டை காட்சிகளில் தூள் கிளப்பினார். சிவாஜி என்றால் நடிப்பு, எம்ஜிஆர் என்றால் சண்டை என மாறிவிட்டது. ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் ஒரு ஸ்டண்ட் நடிகர் மட்டுமே. அவருக்கு காதல், ரொமான்ஸ் காட்சிகளில் நடிக்கவே வராது. அவரே முயற்சி செய்தாலும் அது முடியாது என திரையுலகைச் சேர்ந்த பலர் பேச துவங்கினார். இது எம்ஜிஆரின் காதுக்கும் எட்டியது. அந்த இமேஜை மாற்ற வேண்டும் என நினைத்தார் எம்ஜிஆர். காதல் காட்சிகளில் மிகவும் நெருங்கி நடிக்க கூடாது. இது ரசிகர்களுக்கு அருவருப்பை ஏற்படுத்தும் என்பது எம்ஜிஆரின் எண்ணம். ஆனாலும் இது போன்ற காட்சிகளில் நடித்து காதல் மன்னன் என்கின்ற பட்டத்தை வாங்கியிருந்தார் ஜெமினி கணேசன். அப்போதுதான் தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் வேட்டைக்காரன் என்ற திரைப்படத்தில் நடிக்க துவங்கினார் எம்ஜிஆர். அந்த திரைப்படத்தில் ஒரு பாடல் காட்சியில் சாவித்திரியுடன் மிகவும் நெருக்கமாக நடித்து அசத்தினார் எம்ஜிஆர். ரொமான்ஸ் காட்சிகளில் எம்ஜிஆர் பின்னி பெடல் எடுத்ததை பார்த்து படப்பிடிப்பு குழுவினரே வாயடைத்து போனார்கள். அந்த படத்தோடு எம்ஜிஆருக்கு ரொமான்ஸ் செட் ஆகாது என சொன்னவர்கள் வாயை மூடிக்கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you later. Bye bye.